Okay, welcome back to Abstract Algebra course. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் elementary properties of ring. Okay, theorem. Let R be a ring and A comma B belongs to R. Then number 1, 0 into A equals 0, that's equals A into 0. Number 2, A into minus B equals minus AB, that's equals minus A into B. Number 3, minus A into minus B equals AB. Number 4, A into B minus C equals AB minus AC. Okay, let's prove this result. Proof. Number 1, 0 into A. இப்போ 0 into A எப்படி எழுதிக்கலாம்? அந்த 0 எப்படி எழுதிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0 plus 0 எழுதிக்கலாம். ஏன்னா 0 is an identity element with respect to addition, right? அப்போ 0ஓட நீங்கள் 0 கூட்டிங்கன்னா அதே தான் வரப்போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 0 into A எப்படி எழுதிக்கலாம்? 0 plus 0 into Aன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? யூஸிங் இப்போ ரைட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுங்க. பிகாஸ் இட்ஸ் அ ரிங், ஆர் ரிங்காக இருக்கனால ரைட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஹோல்ஸ் ஆகும். அப்போ 0 plus 0 into A எப்படி எழுதிக்கலாம்? 0 into A plus 0 into Aன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? ஓகே ரைட். இப்போ லெஃப்ட் சைடில் 0 into A அதை வந்து ஒரு 0வை நீங்கள் சேர்த்திங்கனாலும் எந்த இஷ்யூஸும் வரப்போகிறதில்ல. தட் இஸ் ஈக்குவல்ஸ் 0 into A into 0 into Aன்னு எழுதிக்கலாம். இப்போ யூஸிங் கேன்சலேஷனில் யூஸ் பண்ணிங்கன்னா you just cancel these two things. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா அப்போ என்ன வரப்போகுது? தட் இம்ப்ளை 0 into A is equals 0. இதே மாதிரி நீங்கள் என்ன ப்ரூஃப் பண்ணலாம்? A into 0 is also 0ன்னு ப்ரூஃப் பண்ணலாம். இது எப்படி ப்ரூஃப் பண்ண போகிறீங்க? இந்த அகைன் 0 plus 0 தான் போட போகிறீங்க. அங்கே வந்து லெஃப்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் யூஸ் பண்ணி பண்ணணும். இங்கே எப்படி நம்ம ரைட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் யூஸ் பண்ணி பண்ணமோ இங்கே இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நீங்கள் லெஃப்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் யூஸ் பண்ணி பண்ணணும். சரிங்களா? ஓகே, let me go to the second one. Second, A minus B. இப்போ அதோட ABS சேர்க்குறேன். இப்போ ABS சேர்த்தா இதை எப்படி எழுதலாம்? ஓகே, how do I write this thing? That is equals using distributive property யூஸ் பண்ணி left distributive property யூஸ் பண்ணி A வெளியே எடுத்துடலாம். அப்போ A into minus B plus Bன்னு வரும். minus B plus Bங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, 0, ரைட்டா? பிகாஸ் பியோட அடிட்டிவ் இன்வர்ஸ் இஸ் மைனஸ் பி. அப்போ ரெண்டே கூட்டினீங்கன்னா ஐடென்டி எலிமெண்ட் வந்துடும், ஐடென்டி எலிமெண்ட் 0, ரைட்? இப்போ தான் இப்போ ப்ரூஃப் பண்ணவே 1லேருந்து ப்ரூஃப் பண்ண A into 0 is 0. அப்போ இதுலேருந்து என்ன கன்க்ளூஷன் கொடுத்துடலாம்? A into minus B is the additive inverse of AB. ஏபியோட அடிட்டிவ் இன்வர்ஸ் வந்து A into minus B வருது. பட் ஏபியோட அடிட்டிவ் இன்வர்ஸ் எப்போதும் எப்படி நோட்டேஷன் கொடுப்போம்? மைனஸ் ஏபி இல்லையா? அப்போ மைனஸ் ஏபிங்கிறதும் A into minus Bங்கிறதும் சேம். இதே மாதிரி நீங்கள் என்ன ப்ரூஃப் பண்ணலாம்? minus A into B similarly minus A into B equals minus AB ன்னு நீங்கள் ப்ரூஃப் பண்ணலாம். ஓகே ரைட். let me go to the third one. minus A into minus B. இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? that's equals இதை எப்படி எழுதிக்கலாம்? ஓகே, பை ப்ராப்பர்ட்டி நம்பர் 2 யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இதில் ஏலேருந்து ஒரு மைனஸை வெளியே எடுத்துக்கலாம். அப்போ எப்படி எழுதிக்கலாம்? மைனஸ் ஏ இன்ட்டு மைனஸ் பின்னு இதை எழுதிக்கலாம். கரெக்டா?
ஓகே, இப்போ திருப்பி ப்ராப்பர்ட்டியை 2 நம்ம அப்ளை பண்ணுங்கள். அப்போ ப்ராப்பர்ட்டி 2 அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரப்போகுது? தட் இஸ் மைனஸ் ஆஃப் a இன்ட்டு மைனஸ் பி இஸ் மைனஸ் ஏபி. அப்போ மைனஸ் ஏபி அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ இதுலேருந்து என்ன ஆகுது? ஏபியோ இது வந்து ஓகே, ஃபஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா ஏபியோட அடிட்டிவ் இன்வர்ஸ், இது வந்து மைனஸ் ஏபியோட அடிட்டிவ் இன்வர்ஸ் இது மொத்தத்தில். அப்போ ஏபியோட அடிட்டிவ் இன்வர்ஸ் திருப்பி அதோட அடிட்டிவ் இன்வர்ஸ். ஸோ அப்போ என்ன வரப்போகுது? ஏபிக்கு ஃபஸ்ட்டு தான் அடிட்டிவ் இன்வர்ஸ் பார்த்து திருப்பி அதுக்கு அடிட்டிவ் இன்வர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபிஐ கிடச்சிடும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ஏபி. We proved the third one, right? Okay, fourth one, a into b minus c equals a. இந்த b minus c எப்படி எழுதிக்கலாம்? b plus minus c னு எழுதிக்கலாம். ஓகே ரைட். இப்போது லெஃப்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் அப்ளை பண்ணுங்கள். ப்ளஸ் இருந்துச்சுன்னா நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் அப்ளை பண்ணலாம். ஆனால் ப்ளஸும் டோட்டும் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஹோல்ஸ் ஆகும் இல்லையா? அப்போ இப்போ அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரப்போகுது? a இன்ட்டு b ப்ளஸ் a இன்ட்டு மைனஸ் சின்னு வரும். பட் a இன்ட்டு மைனஸ் சி எப்படி எழுதிக்கலாம்? பை செகண்ட் ஒன் யூஸ் பண்ணிங்கன்னா a இன்ட்டு மைனஸ் சி எப்படி எழுதிக்கலாம்? மைனஸ் ஏசின்னு எழுதிக்கலாம். அப்போ ab minus ac. So we have proved all the things, right? Okay, that's end of the story. Okay. Now I define what is a Boolean ring. Definition. A ring R is said to be a Boolean ring if a square equals a. This is true for all a belongs to R. அதாவது ஏ 2 தவணை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஏஏ வந்துடும் எல்லா எலமெண்ட்டுக்கும். ஓகே, அப்படி வந்தது அப்படின்னா அந்த ரிங்குக்கு பேர் வந்து பூலியன் ரிங் அப்படின்னு சொல்ல போகிறோம். சரி, இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, P of S, power set of S with a symmetric difference and intersection is an operator. இது வந்து பூலியன் ரிங்காக இருக்கும். நீங்கள் இதை ஈஸியாக, ஏன்னா பிகாஸ் ஏ இன்டர்செக்ஷன் ஏ வந்து ஏ தான் இல்லையா? எந்த செட்டு வேணாலும் எடுத்துக்க, அந்த செட்டு அதோடு இன்டர்செக்ட் பண்ணிக்கும்போது அதே செட்டே வந்துடும். ஓகே, ஸோ அதனால் திஸ் அ பூலியன் ரிங். இது ரிங்னு ஏற்கனவே போன வீடியோவில் ப்ரூஃப் பண்ணியிருக்கோம் இது ரிங்னு சொல்லி. ஓகே, நான் இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பூலியன் ரிங்கோட ப்ராப்பர்ட்டி நெக்ஸ்ட் பார்ப்போம். தியரம். If R is a Boolean ring, and A comma B belongs to R, then number 1, A plus A is always 0. Number 2, A plus B is 0 imply A could be equal to B. Number 3, AB equals B. Okay, let's prove this. Proof. இப்போ ஆர் பூலியன் ரிங் கொடுத்துட்டாங்கன்னா அப்போ ஏ ஒரு எலமெண்ட் இருந்துச்சுன்னா அப்போ ஏயும் ஏ ஸ்கோர் இஸ் சேம், அதே மாதிரி பியும் பி ஸ்கோர் இஸ் சேம். ஓகே, ஆரில் வந்து ஏ ப்ளஸ் ஏயும் இருக்கும். அப்போ ஏ ப்ளஸ் ஏங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, ஏ ப்ளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். ஓகே, அந்த ஏ ப்ளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதிக்கலாம்? ஏ ப்ளஸ் ஏ இன்ட்டு ஏ ப்ளஸ் ஏன்னு எழுதிக்கலாம். ஏ ப்ளஸ் ஏ இன்ட்டு ஏ ப்ளஸ் ஏன்னா என்ன வரப்போகுது? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னு வரப்போகுது. பட் ஏ ஸ்கொயர் ஏ சேம் தானே இல்லையா? அப்போது இதை எப்படி எழுதிக்கலாம்? தட் இஸ் ஈக்குவல்ஸ் a plus a plus a plus a ன்னு எழுதிக்கலாம். ஸோ யூ ஜஸ்ட் கேன்சல் 2 a's, ரைட்? ஃப்ரம் இதுலேருந்து 2 a's நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா, பிகாஸ் ப்ளஸ்ஸை பொறுத்து ரிங் ஆர் இஸ் அ பில்லியன் குரூப். அப்போ கேன்சலேஷனில் ஹோல்ஸ் ஆகும். அப்போ நீங்கள் இப்போ அந்த ஏயோட இப்போ ஏயை வந்து 2 தவணை கேன்சல் பண்ணிக்கோங்க. கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரப்போகுது? தட் இம்ப்ளாய் a plus a could be 0.
So we have proved first one, right? Let me go to the second one. Second one என்ன a plus b வந்து 0ன்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும், aயும் bயும் சேம் அப்படின்னு காட்டணும். சரியா? Okay, let's solve the second one. What is given? A plus b equals 0, right? Okay, but by 1ல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியும், a plus a is 0. ஸோ அதுலேருந்து என்ன வரப்போகுது, a plus b equals a plus a. கேன்சலேஷனில் again அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரப்போகுது, b equals a. That's end of the second one. Let me show third one. என்ன காட்டணும், ஏபியும் பிஏவும் ஈக்குவல் காட்டணும் இல்லையா? ஸோ நான் a plus bங்கிறதும் a plus b the whole squareங்கிறதும் சேம், பிகாஸ் பூலியன் ரிங்கில் அதில் ஒரு எலமெண்ட் 2 தவணை ஆப்ரேட் பண்ணிங்கன்னா அதே எலமெண்ட்டை திருப்பி வந்துடும். சரி, 2 தவணை மல்டிப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஈக்குவல்ஸ். இது எப்படி எழுதிக்கலாம், a plus b into a plus bன்னு எழுதிக்கலாம். தட்ஸ் ஈக்குவல்ஸ். அப்போ என்ன வரப்போகுது, a into a is a square plus a into b, that is ab. அடுத்து b into a, that is ba, plus b into b is b square. அந்த இதை வந்து ஏபியும் பிஏவும் ஈக்குவல் இங்கே இருக்கணும்னு அவசியம் கிடையாது, பிகாஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து காம்படேட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுமா பண்ணாதான்னு எனக்கு தெரியாது. அதனால் ஏபியும் பிஏவும் ஈக்குவல் இல்லை. அதனால் இங்கே நான் இதை எப்படி எழுத முடியாது, 2ab எழுத முடியாது. சரிங்களா? ரைட். இப்போது a square is a, ரைட்? ab plus ba, b square is b. Now you just apply the cancellation apply பண்ணிங்கன்னா a cancel பண்ணிடலாம், b cancel பண்ணிடலாம். அப்போ என்ன வரப்போகுது, ab plus ba could be 0. அப்போ by 2லேருந்து அப்போ என்ன சொல்ல முடியும், by 2லேருந்து 2 எலமெண்ட்டை கூட்டிங்கன்னா 0 வருதுன்னா அந்த 2 எலமெண்ட் ஒன்று தான் செகண்டில் பார்த்தோம் இல்லையா? அப்போ இதில் என்ன வருது, அப்போ ஏபியும் பிஏவும் சேம். ஓகே, that's end of the story. Okay, so I finally conclude with one remark. Any abelian group R, plus can be made into a ring by defining a into b equals 0, where 0 is the identity element of the group R, plus. இப்படி நீங்கள் டிஃபைன் பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லாமே செக் பண்ணலாம், அசோசியேட்டிவிட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணது, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணதுன்னு. ஸோ அப்போ எல்லா எபிலியன் குரூப்புமே நம்ம என்ன மாற்றிக்கலாம், ரிங்காக மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ ரிங் ஃபுல்லாகவே எபிலியன் குரூப் தான். ஃபஸ்ட் ஆப்ரேஷன் பொறுத்து அது எபிலியன் குரூப்பாக தானே வரப்போகுது. ரிங் ஃபுல்லாகவே எபிலியன் குரூப் தான். அதே மாதிரி எபிலியன் குரூப்ஸ் ஃபுல்லாக ரிங்ஸாக இது மாதிரி டிஃபைன் பண்ணிங்கன்னா நீங்கள் மாற்றிக்கலாம். பட் எல்லா குரூப்பும் ரிங்காக வருமானு கேட்டால் வராது. பிகாஸ் ஏன், அந்த ஆப்ரேஷன் வந்து கம்யூட்டேட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போ அது அபிலியன் குரூப்பாகவே அது மாறணும் அவசியம் இல்லை. அப்போ எல்லா குரூப்பும் ரிங்காக வராது, பட் அபிலியன் குரூப்ஸ்லாம் ரிங்ஸாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத மாத்திரம் இங்கே சொல்கிறேன். ஓகே, ஐ ஸ்டாப் ஹியர்.